பேராசிரியர் அலெக்சாண்டர் டுபியான்ஸ்கி அவர்களுக்கு புகழ் வணக்கம் செலுத்துவதற்காக திரு லக்ஷ்மி நாராயணன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். திரு லக்ஷ்மி நாராயணன் அவர்கள் தமிழ்நாட்டின் தொழில் அதிபர்களில் மிக முக்கியமானவர். பட்டர்ஃப்ளை குழும நிறுவனங்களின் நிறுவனர், இந்தோ ரஷ்ய வர்த்தக சபையின் தலைவர், அலெக்சாண்டர் டுபியான்ஸ்கியுடன் நெருங்கி பழகியவர். திரு லக்ஷ்மி நாராயணன் அவர்களை புகழ் வணக்கம் வழங்குமாறு மரியாதையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். பேராசிரியர் அலெக்சாண்டர் டுபியான்ஸ்கி நான் ஒரு கடந்த 10-15 வருடங்களாக அறிவேன். ஆனால் சந்திப்புகள் வெகு சில நேரங்கள். அவருடைய தமிழ் ஆர்வம், அவர் தமிழ் ஆர்வம் என்றால் ஆராய்ச்சி பண்ற விதத்துல தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவர் அவர் ஆராய்ச்சி மூலம். இதெல்லாம் எனக்கு அப்ப அவ்வளவா தெரியாது. ஆனால் அவர் பேசும் விதம், ஒரு விஷயத்தை அவர் சொல்லும் விதம் தெளிவா அழகா இருந்தது. அதனால நான் அவர் மேல ரொம்ப ஒரு பெரிய மாற்றம் இருந்தது. நாள்பட அவர் புது விஷயங்களை கொண்டு வரும்போது அல்லது அவருக்கு தெரியும் போது எங்களுக்கும் அந்த கருத்துக்களை சொல்லுவார். அவர் சில இடங்கள்ல உரையாற்றி இருக்கார். பொதுவாக அப்படி பண்ண இடங்கள்ல நான் அவரை சந்திக்கல. ஆனா அவரை பத்தி என்னுடைய அபிப்பிராயம், நான் புரிஞ்சிட்டது, அவரு தமிழ் கற்பித்தல் என்பது அவர் ஒருவரால் தான் முடியும். அதிலே மாஸ்கோ பல்கலைக்கழகத்தில் பல 100 மாணவர்களுக்கு தமிழ் வகுப்பெடுத்து கொண்டிருந்தார். அவருடைய பணி மொழியின் வரலாறு மற்றும் பண்பாடு பரவலை பற்றியும் ஆய்வு செய்து தமிழுக்கு தமிழை அறிமுகப்படுத்திய ஒப்பற்ற ரஷ்ய தமிழ் பேராசிரியர் திரு டுபியான்ஸ்கி அவர்கள். தமிழ் மீது அவர் வச்சிருந்த ஒரு ஆர்வம், ஒரு அக்கறைன்னு கூட சொல்லணும். அக்கறை என்று ஏன் சொல்கிறேன் என்றால், இப்ப ஐயா சொன்னாங்க, ஒரு செம்மொழி மாநாட்டில் உங்கள் தமிழில் ஆங்கிலம் கலந்திருக்கிறது என்று திரு மூக அவர்களையே சொல்லியிருக்காரு. அப்ப அவருக்கு என்ன அக்கறை இந்த தமிழ் மேல இருந்திருக்குதுங்கிறத காட்டுது. இது நான் இப்ப தெரிஞ்சிட்ட இந்த ஒரு விஷயம். அதுபோல அவரு மிக மிக ஆர்வத்தோட ஒரு உத்வேகமான ஒரு குறிக்கோளோட இருந்தது. அவர் கனவெல்லாம் நினைவாயிருக்கு, இனிமேல் என்று சொல்ல முடியாது. இப்ப நிலை எப்படி இருக்குதுன்னா, தமிழ் கற்க ரஷ்யா செல்லலாம், தமிழ் மனம் வீச ரஷ்யாவை சுற்றி வரலாம், மற்றும் தமிழ் பழக நாம ரஷ்யாவில் இருக்கலாம். ஒரு நாடு விட்டு நாடுல. இதுக்கு ஒரு உதாரணம், நம்மளுக்கு இங்க ஆங்கிலம் நாம பழக ஏறத்தாழ 180-200 வருஷம் எடுத்திருக்கு. அதே நேரத்தில் நம்ம தமிழை கொண்டு போய் ரஷ்யாவில் பழக்கிறதுனா இது பெரிய சாதனை. இது சாமானியர்களால நினைக்கவே முடியாது. அவங்க தமிழை படிச்சு ரசிச்சு அதை நுகர்ந்து பார்த்துட்டு போலாமா ஒழிய இப்படி ஒரு பிரயத்னத்தை கொண்டு வர முடியாது. இன்னைக்கு ரஷ்யாவில் தமிழ் அப்படின்னா ஒன்றும் புதுமையே இல்லை, பரவல் ஆரம்பம்.
இது நம்மை சேர்ந்த பேராசிரியர் அலெக்சாண்டர் திவ்யான் சிங்கினுடைய பெரிய பணி, தமிழுக்கு ஆற்றிய பணி. இதை நாம் மறுப்பதற்கில்லை, எடை போட்டு பார்ப்பதற்கில்லை. ஏன்னா அளவற்ற சாதனை. அவர் ரஷ்ய பெருமகனாக பிறந்தாலும் தமிழ் அன்னைக்கு ஒரு மகன், மருமகனாயிருக்க. இப்பேற்பட்ட ஒரு பெரியவர் அன்னார். அவரே மறைந்ததை விட என்னுடைய வருத்தம், பாதிப்பு, இனி அவரை தமிழை கேட்க முடியாதுன்னு ஏக்கம். நான் ஏங்குகிறேன் உங்களைப் போல. இவர் ஒரு தடவை பேசிட்டு இருக்கும்போது ஒரு மேடையிலையோ அல்லது புலவர்களோட பேசிட்டு இருந்திருக்கார். நான் இல்லை, சொன்னாங்க. இவரை ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ஒருத்தர், உங்களுக்கு தமிழ் அறிஞர்கள்ல மேதைகள்ல யாரை பிடிக்கும்? இவருடனே ஔவையார் அப்படின்னு சொல்லியிருக்கார். கூட இருந்த கவி பேரரசு வைரமுத்து அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நாம ஆனா அவனால இருந்தே நகர மாட்டேங்கிற அவைக்கு போயாச்சுங்கிற இப்படி ஒரு ஆழ்ந்த தமிழ் பற்றும் தமிழ் மேல பெரும் எதை சொல்லுவாரு, அறிவு என்று, தமிழ் அறிவு என்று கூட சொல்லலாம். மகோன்னதமா இருந்திருக்கு. இன்றைய தினம் நான் செய்ய போவது என்னவென்றால், உங்களுடன் நீங்கள் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்க போகிறேன். ஏனென்றால் நான் தெரிந்தது பேசுவதும் மிக சிறப்பு. நம்ம திருமதி ஜெயாமாறன் அவர்கள் சொன்ன அந்த இதிகாசங்கள் இதெல்லாம் ரொம்ப துல்லியமா இருக்கு. இதுல அங்க ஒண்ணு மேற்கொண்டு ஆராய்ச்சி போக வேண்டிய அவசியமே இல்லை. ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. இது என்னுடைய இன்றைய கொஞ்சம் வயதானவங்களுடைய கவலையே என்னவென்றால், அல்லது என்ன வேணும் என்று கேட்டால், எங்களுக்கு தமிழ் வேண்டும். நம்ம குழந்தைகள், வாரிசுகள் தமிழை விற்றக்கூடாது. தமிழ் தாய்மொழி மட்டுமல்ல, சிறந்த தென்மையான மொழி. இதுல நம்மளுக்கு புகட்டப்படும் அறிவு, ஆற்றல், பண்பாடு, கலாச்சாரம் எந்த மொழியிலும் கிடைக்காது. கிடைச்சால் நம்மளுக்கு புரியாது. அதனால் நம்ம மொழியை நாம கைவிட்டோம்னா நாம பாதி மனிதர்கள் தான். இதுல யாருக்கும் வருத்தம் இருக்காதுன்னு சொல்றேன். அதுபோல அவரு பாருங்க, ஒரு அதாட்சி. இவர் தமிழ் எப்படி சேர்க்கிறார்? இவர் தமிழ் மாலை கோர்க்கிறார். தமிழ் மாலை கோர்க்கிறார். என்ன பண்றாரு? கோர்த்து கொண்டு இருக்கிறார். இன்றைய நிகழ்ச்சி, நாம் இன்று பேசிக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சியே நம்மளை எல்லாம் கோர்த்து வைக்கிறது. இன்றைக்கு அவர் இல்லைன்னா நாம் அறிமுகமாயிருக்க மாட்டோம். நீங்கள் அமெரிக்காவில் செய்து கொண்டிருக்கிற இந்த சாதனைகள் எனக்கு தெரியாது, தெரியறதுக்கு சந்தர்ப்பம் வராது. அதனால இதை நான் இவர் எப்படி நினைக்கிறேன்னா, தமிழ்நாட்டில் இன்னொரு தமிழர், சிறந்த தமிழர். அதே நேரத்தில் ரஷ்யாவில் சிறந்த தமிழ் பேராசிரியர். இவருக்கு 2 இடத்துலயும் ஒரு பங்கு இருக்கு. இப்பேற்பட்டவரை நாம இருக்கும்போது இன்னும் பல தடவை சந்திச்சிருக்கலாமேங்கிற வருத்தத்தில் இருக்கு. அதனால இன்னைக்கு நாம செய்கிற இந்த புகழ் வணக்கம், இது நம்ம கடமை, நம்ம உணர்வு, அவர் மேல் இருக்கிற ஒரு அன்பு, இதையெல்லாம் காட்டணும். இது நம்ம கடமை.
இந்த புகழ் வணக்கத்தில் நிகழ்ச்சியில் நான் இருப்பதை நான் அவருடைய பெரும் ஆற்றலை பாராட்டுவதொன்று அவர் மேல் அன்பு செலுத்த இது எனக்கு ஒரு தருணமா. வணக்கம், நன்றி. மிக்க நன்றி ஐயா. அருமையான உரை. தமிழை கற்பிக்க பேராசிரியரால் மட்டும்தான் முடியும். தமிழை அறிமுகப்படுத்திய ஒப்பற்ற மனிதர். தமிழ் கற்க ரஷ்யா செல்லலாம் என்றெல்லாம் சொன்னீர்கள். நாம் இன்னமும் ஆங்கிலத்தை கூட விட முடியாமல் தவித்துக் கொண்டிருக்க ரஷ்யாவில் தமிழை வளர்த்த பெருமைக்குரியவர் பேராசிரியர் அலெக்சாண்டர் டுபியான்ஸ்கி என்றீர்கள். இது நம்முடைய பொறுப்பை நமக்கு உணர்த்துவதாகவே நான் உணர்கிறேன். அந்த பொறுப்பை நாம் ஏற்காவிட்டால் நாம் பாதி மனிதர்கள் தான் என்று சொன்னீர்கள். இது எங்கள் செவியில் மட்டுமல்ல, சிந்தையிலும் விழுந்தது. மிக்க நன்றி.